கோலாலம்பூரில் புகழ்பெற்ற கோட்டுமலை ஸ்ரீ கணேசர் ஆலயத்தின் மாபெரும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தற்போது திருப்பணி வேலைகள் மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இவ்வாலயம் முழுமையாக கருங்கல்லால் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த திருப்பணிகளை முன்னிட்டு ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் இருக்கும் விநாயக பெருமானுக்கு ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தலைமையில் இன்று பாலாலய வைபவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்வில் பேசிய தான் ஸ்ரீ நடராஜா திருப்பணிகள் செவ்வனி நடைபெற்று வருவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். கோட்டுமலை பிள்ளையார் கோயிலினுடைய திருப்பணி வேலைகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த திருப்பணி வேலைகள் யாவும் இறுதிக்கட்ட ஒரு நிலைக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய மூலாலய பாலஸ்தாபனம் இப்பொழுது இருக்கக்கூடிய விநாயகமூர்த்தியினுடைய அதனுடைய பவர் எல்லாவற்றையும் ஒரு தனியாக விசேஷமாக ஒரு மரத்தில் இந்த ரத்தி மரமாக அந்த மரத்தில் செய்யப்பட்ட ஒரு விநாயகரிடம் ஒரு மாத காலத்திற்கு மாற்றி பொதுமக்கள் வெளியில் இருந்து எப்பொழுதும் கோட்டுமலை பிள்ளையார் தரிசித்து செய்யக்கூடிய வாய்ப்பை தேவஸ்தானம் இன்று செய்து கொடுத்திருக்கின்றது. இதனிடையே மூலஸ்தானத்தில் இருக்கும் விநாயகர் பெருமான் தற்காலிகமாக வழிபாட்டுக்கு மூடப்படுவதாகவும், ஆனால் பக்தர்கள் தொடர்ந்து தடையின்றி வழிபட ஏதுவாக அத்தி மரத்தினால் ஆன விநாயக பெருமான் ஆலயத்தின் முன்புறம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது என்றும் சொன்னார். எனவே பக்தர்கள் எந்த ஒரு தயக்கமும் இன்றி ஆலயத்திற்கு வழக்கம் போல் வழிபடலாம் என்றார் அவர். இது செய்வதனால் இப்போது நான் தீவிரமாக கோயில் உள்ளே சென்று பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கின்றது. சொன்ன பந்தத்தை போட வேண்டியிருக்கின்றது. பழைய பிள்ளையாருடைய கற்பக்கிரத்தை எல்லாம் நாம் பாலி செய்ய வேண்டியிருக்கின்றது. இப்போ கடைசி வேலைகள்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கோயிலுடைய வேலைகள் யாவும் இன்னும் ஒரு 3 அல்லது நாங்கள் என்ன டார்கெட் பண்ணியிருக்கின்றோம்னா இன்னும் 3 அல்லது 4 வாரத்துக்குள் இந்த வேலைகளாக முடித்துவிட்டு ஆவணி மாதத்துக்குள் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால் ஒரு நல்ல நாளில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்குரிய ஏற்பாட்டை செய்திருக்கின்றோம். ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தினுடைய காரிய நிர்வாக சபை கூட்டம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பத்துமலையிலே நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்திலே எல்லா விரிவான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அன்று பிற்பகல் 2 மணிக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது. நம்முடைய நிர்வாகம் அன்று கும்பாபிஷேகத்தினுடைய அழைப்புதல்கள் எல்லாம் முறையாக கொடுக்கப்பட்டு தேதியும் அன்று அறிவிக்கப்படும். நன்கொடைகள் மூலம் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், கும்பாபிஷேகத்தின் போது இந்த கோட்டுமலை ஸ்ரீ கணேசர் ஆலயம் பிரம்மாண்டமாகவும் கம்பீரமாகவும் காட்சியளிக்கும் என்றார். இன்றைய பாலாலய நிகழ்வில் தேவஸ்தான அறங்காவலரும் மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவையின் தலைவருமான டாக்டர் என் சிவகுமார், தேவஸ்தான நிர்வாகத்தினர், பக்தர்கள், பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்றனர்.